திருப்புவனத்தைச் சேர்ந்த ஒரு அப்பாவி இளைஞர் திரு அஜித்குமார் என்பவர் தமிழக காவல்துறை அதிகாரிகளால் கடந்த மாதம் அடித்து கொலை செய்யப்பட்டார். திருப்புவனம் அருகே உள்ள வெட்காளியம்மன் கோவிலில் வைத்து. அந்த வழக்கில் ஏற்கனவே நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்த நிலையில் கடந்த முறை விசாரணைக்கு வருகின்ற பொழுது சிபிஐயிடம் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும், சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து மேற்கண்டு நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது அரசு தரப்பில் எந்த ஒரு காம்பன்சேஷனும் அந்த விக்டிம் ஃபேமிலிக்கு கொடுக்காம இருந்தாங்க. அதனால அந்த வழக்கு இன்று ஒத்திவைக்கப்பட்டதோட முதல் நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மானிட்டரியா, அதாவது பணமா என்ன காம்பன்சேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீதிமன்றம் கேட்டு இன்று நீதிமன்றத்தில் தகவல் சொல்லியிருந்தாங்க அரசு தரப்ப. இன்று அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் கொடுத்த தகவல் படி ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் படி 7,50,000 ரூபாய் நாங்க அவங்களுக்கு விக்டிம் காம்பன்சேஷனா ஏற்கனவே கொடுத்து விட்டோம். அது மட்டும் இல்லாம 3 சென்ட் நிலமும் அது மட்டும் இல்லாமல் ஆவினில் பணி வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீதிமன்றத்தில் அவர்களது வாதத்தை முன்வைத்தனர். முதல்ல நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டுச்சு அப்படின்னா, 40 லட்சம் ரூபாய் ஏற்கனவே கொடுத்த 7,50,000 கழிச்சிட்டு அந்த இடம் மற்றும் வேலை வாய்ப்பை கழிச்சிட்டு 10 லட்ச ரூபாய் நாங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுல இருந்து கழித்து விட்டு 40 லட்சமாக கொடுக்கிறோம் அப்படின்னு உத்தரவை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அரசு தரப்பில் இருந்து கடுமையான எதிர்ப்பு. 40 லட்ச ரூபாய் எங்களால கொடுக்க முடியாது, அவர்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லையா இல்ல மனம் இல்லையா என்று தெரியவில்லை, 40 லட்ச ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கடுமையான ஆட்சேபனை தெரிவிச்சாங்க. அதனால நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு, சரி நாங்க இடைக்காலமா நீங்க இவ்வளவு அப்போஸ் பண்றதுனால இந்த 40 லட்ச ரூபாய்ங்கிற 25 லட்சம் ரூபாயை நீங்க உடனடியா கொடுங்க அப்படிங்கிற உத்தரவை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு 7 நபர்கள் அந்த போலீஸ் கஸ்டடியில டார்ச்சர் செய்யப்பட்டு காயமுற்று அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்தனர். அவர்களுக்கும் காம்பன்சேஷன் வேண்டும் சொல்லி இன்னொரு தரப்புல இருந்து முறையிட்டாங்க. அதை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டுருச்சுன்னா, விக்டிம் காம்பன்சேஷன் 2018 சட்டத்தின் கீழ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட மனு கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு ஏதாவது பெறணும் அப்படின்னா நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி 7 வார காலத்துல அவரோட மனுவை பரிசீலனை பண்ணி உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவுல போட்டிருக்காங்க. மேலும் இந்த சிபிஐ விசாரிக்கின்ற வழக்கு தொடர்ச்சியா நாங்க கண்காணிப்போங்கிற அடிப்படையில வழக்கென்று முடிச்சு வைக்கல, வழக்கை திரும்ப ஒத்தி வச்சிருக்காங்க.